சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. அதாவது எந்த ஊருமா? கடலூர் மாவட்டம். நீங்கயா? கடலூர் மாவட்டம் சிதம்பரம். இடுப்பு எவ்வளவு நாளா பிரச்சனை? இது 1.5 மாசமா இருக்கும். இப்போ நான் கை வச்ச கொஞ்ச நேரத்தில் இப்போ எப்படி இருக்கு? நிமிர்ந்து நிக்கிறேன். அங்கே கரெக்டாக சொல்லுங்க. நிமிர்ந்து நிக்கிறேன். இப்போ நல்லா வரையில எல்லாருமே பாத்தியா சாச்சிட்டே வந்தாரு. யாராரு பார்த்தது? யாராரு பாருங்க, எல்லாரும் சாஞ்சிட்டே வந்தாரு. இன்னும் ஒரு வாட்டி மட்டும் வாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் என்னோட ரசிகரா, என்னோட வைத்தியம் நேர்மை எல்லாமே அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குமா. அதனால ஆசைப்பட்டுச்சு, பாப்பா உன்னையோட வச்சு எடுக்கிறோம்னு. சரியா? உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு மனக்காலங்கள? எப்படி இருக்கு? சாமிகிட்ட போயிட்டு வா. வா. உனக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை? 5-6 வருஷமா பிரச்சனை இருக்கு. வந்ததுக்கு எப்படி இருக்கு? இப்ப தேவையில்ல நடக்க முடியுது. எத்தனை நாள் இங்க தங்கிருந்தீங்க? 4 நாள் தங்கிருந்தேன். எல்லாருமே தாய் தாப்பேன் சகோதரியனே, தயவுசெய்து சொல்றேன், என்னுடைய வைத்தியம் ரொம்ப நீதியாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கும். அடாவடியா மக்கள்கிட்ட அப்படி இப்படின்னு ஆஸ்பத்திரி செலவு மற்ற செலவு மாதிரி வாங்க மாட்டான். எங்களோட உழைப்பு இதில் கூட இருக்கும். அதே மாதிரி என்னுடைய மூலிகை மருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை நுடையன. அதாவது இந்த நாள்பட பிரச்சனை, இந்த ரத்தக்கட்டு, சுழுக்கு, வெறிக்கேசு, வாத பிரச்சனை, வாதம்லாம் ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகுது. மறுவாதம் வரவிடாமல் காப்பாற்றிடுவேன். மறு ஸ்டோக்கு வரவிடாது. கையால் சூம்பாது. அந்த கடுப்பு இருக்காது. அந்த நரம்பு கிரம்பெல்லாம் லூஸ் ஆகிடும். நல்லா இருக்கும். ஃப்ரீயாக இருப்பாங்க. மறுவாதம் வரவிடாது. நல்லா கொண்ட நேரம்ல வந்து உடம்பு வரைக்கும் 2 நேரம் தேங்க தேய்ச்சிட்டு சுடுதண்ணில் குளிங்க. அதே மாதிரி அம்மா நீங்கள் வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அம்மா அப்படி அவ்வளோ எடுங்க. அம்மா வாங்க. நீங்க அம்மா எங்க அவரை வர சொல்லுங்க. நீங்க வாங்க. அம்மாவுக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை? ஆமா, இங்க வா. எத்தனை வருஷம் பிரச்சனை சொல்லுங்க. எங்கிட்ட திரும்பி சொல்லுங்க. ஐயா எத்தனை வருஷம் சொல்லுங்க. இந்த வீடியோல பார்க்க உங்க குடும்பம் நல்லா இருக்கு. எங்க சாமி சொல்லுங்க. எல்லாரும் எடுக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 2 மூடி எங்க சாமி சொல்றவங்க மட்டும்தான் எடுப்பேன். ஏன் அப்படின்னா இந்த நாள்பட்ட பிரச்சனை எங்கே சரி பண்ண முடியாதையோ அவங்க உள்ள என்னோட வந்துட்டு போறதுக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிப்போம். கண்டிப்பா இது வந்து என் தெய்வ கணக்கு. ஏன் அப்படின்னா உங்களை போல ஆளுங்க லட்சக்கணக்கில் உலகம்லாம் சுத்திவிட்டு கடைசியா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டியை தேடி வர்றேன். அக்யூரேட்டா ஆதாரமாக நான் காமிப்பேன். என்னோட வர்ற ஆளு யாருக்கும் வலிங்கிற வார்த்தையே இருக்காது. இந்த வாதம் மட்டும் மறுவாதம் வரவிடாம காப்பாற்றணும். வாதம் வந்து ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகுது. மறுவாதம் வரவிடாது. மற்றபடி எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் இங்கிருந்து போல வழிவானே இருக்காது. எத்தனை வருஷமா வைத்தியம் பார்க்குறீங்க? வெளியில் எத்தனை நாட்டு போட்டிருக்கீங்க? இடத்த சொல்லுவாங்க. எந்த ஊர்? நான் வந்து சென்னை. சரி பாருங்க. அதே மாதிரி மக்களுங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி மூலிகை மருந்து வாங்கிட்டு போகிறாலும் டோக்கன் இருக்காது. இருந்து கட்டிக்கோங்க. டோக்கன் இல்லாதாலும் அப்படி சாமி டோக்கன் இல்லாதாலும் மூலிகை மருந்து வாங்கி தேங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு வாங்க. சந்தோஷம் தானே? உன் தொழில் வளர்ச்சி நல்லா இருப்பப்போ. உன்னுடைய தொழில் நல்லா வளரும். என் சாமி சொல்லிடுச்சு. சரியா? மூஞ்சியை காமி. மூஞ்சி காமி. உன்னேம்மா இங்கேம்மா நல்லா தொழில் பண்ணி நல்லா நீ உங்கள் கடை வச்சிருக்க அந்த பொண்ணு நல்லா வந்துடும். சரியா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. அம்மா இடுப்பில் எவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்துச்சு? 2 வருஷமா இருந்துச்சு. எத்தனை நாட்டு போட்டிருக்கீங்க? ஒரே கட்டு போட்டிருக்கேன். எப்படிப்பா இருக்கு உங்கள் அம்மாவுக்கு? வரையில எப்படி கொண்டு வந்தீங்க? நடக்க முடியாம வந்தோம் சாமி. சவுண்டா சொல்லுங்க. நடக்க முடியாம வந்தோம் சாமி. மூச்சு விட முடியாது அந்த அம்மா நட. ஆமா சார். மூச்சு விட முடியாமல் அழுது கத்திருச்சு. ஒரு வட்டோட இடுப்புக்கு போத முட்டிய. இப்போ காலை கம்மியாக இருக்கு. நல்லா இருக்கு சாமி. இன்னும் ஒரு வாட்டிவா போதும். அதே மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறேன், என் உயிர் மக்களை தயவுசெய்து சொல்கிறேன். அதாவது ஃபோன் எங்களால் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உண்மையாக பொய்யாம்மா? தம்பி அட்டன் பண்ண முடியுமா என் ஃபோனை? ஒரு ஃபோனை எடுக்கலாம், 2 ஃபோன் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேலே வருதுப்பா. 1 லட்சம் ஃபோனுக்கு குறையாமல் வருது. நான் தான் என்ன சொல்கிறீங்கள, ஃபோன் எடுக்கலன்னு வருத்தப்படுறியா? ஃபோன் எடுக்கல அப்படின்னு உங்கள்கிட்ட மன கஷ்டப்படுறியா? எடுக்க முடியாதுப்பா. ஃபோன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. நீ எடுக்கணும்னு சொல்கிற ஆளு வா, வந்து ஃபோன் பேசு, உட்காரு, நல்லா சம்பளம் தர்றேன். அப்படி ஆள் இருந்தால் நீங்கள் கொண்டாந்து விடு. சரியா? அதே மாதிரி இந்த நாள்பட்ட பிரச்சனை தம்பி இருப்பா, அதை முடிச்சதுக்கு அப்புறங்க வாதம் சம்பந்தப்பட்டது. வாதம்னா ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகாது. மறுவாதம் வர விட மாட்டேன். மறு ஸ்ட்ரோக்கு வராது. மறு கை காலுக்கு வாதம் வராது. இந்த நாள்பட்ட பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, சப்பு வலி, ரத்தக்கட்டு, மூட்டு தேய்மானம், முட்டி கிழிஞ்சிருக்கு, முட்டி தேய்மானமாக இருக்குது, ஜவ்வு விட்டு போயிருக்கு, இடுப்பில் ஜவ்வு அந்து வச்சு
உடம்பு பெருசாக இருக்குது, வீக்கமாக இருக்குது, கல்லுப்போட இருக்குது, ஊதி போயில இருக்குது, இதெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கோடு பாண்டி மூலிகைனோட என்ன அதை தேய்ங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு வலி எடுத்துச்சுன்னா திருப்பி டோக்கனை புக் பண்ணி கட்டிக்கங்க. இப்போ இதில் யார் யார் என் மருந்து தேய்ச்சது? ஆமாம் வணக்கம். என்னுடைய மூலிகை மருந்து யார் தேய்ச்சிருக்கா? இங்கே மூலிகை மருந்து யார் வாங்கி தேய்ச்சிருக்கா? இதுக்கு மேலே யார் வாங்கி தேய்ச்சிருக்கா? தேய்ச்சி வைக்க எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி மற்ற வைத்தியத்துக்கு இது மூலிகை மருந்து என்ன பண்ணுது? மாடியெல்லாம் ஏற முடியுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த ஊருமா? பாத்துக்கோங்க, மூலிகை மருந்து வாங்கி தரீங்க ஐயா. வாதம்லாம் இருங்க, உட்காருங்கம்மா. பழைய டோக்கனை முடிக்க மக்களுக்கே போட்டு மக்களுக்கு என்னன்னு போட்டு புத்திரக்கோடு பாண்டி அறக்கட்டளை சபை மக்களுக்கு உதவி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரம் முடிஞ்சா ஏதாவது மக்களுக்கு பண்ணு. அப்படி இல்லையா யாராவது அவங்களுக்கு என்னமா ஒரு நேரம் முடிஞ்சே செஞ்சு விடு. அதை விட்டுவிட்டு கமாண்டில் வந்து உனக்கு டோக்கன் கிடைக்கல, வந்து பாட்டு வர பார்க்க முடியல அப்படின்னு திருப்பி போயிட்டான் அப்படின்னு வகுத்தரிச்சல நீ பேசுனா என்னோட தெய்வம் உனக்கு பழிச்சுக்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கோடு பாண்டி, சிங்கம்னாரி புத்திரக்கோடு பாண்டி என் உயிர் நண்பர்களே எல்லாருமே என் சொந்த வந்த மாதிரி தான். யாருக்கு இங்கே ஈகோவாலாம் இடம் இருக்க மாட்டான். எங்கனால போனை அட்டன் பண்ண முடியுமான ஒரு நிமிஷம் பாருங்க. 55 வந்திருக்கு கடைசி. அப்படியே ஒன்னா கம்மி. அதை கட் பண்ணு, கட் பண்ணிட்டு மறுபடியும் சும்மா இல்லை. அடுத்த நம்பர் கட் பண்ணு. அப்படியே வந்துகிட்டே இருக்கும்பா. ஒரு நாளைக்கு 1 லட்சம் நாளைக்கு தக்கன வருது. நிமிஷத்துக்கு 2 போன, நிமிஷத்துக்கு 2 போனியா? போன் எடுக்கலன்னு வருத்தப்படுறியா? வாங்க வந்து போன் பேசுங்க, நல்ல சம்பளத்தை வாங்கிக்கங்க. கட் பண்றா நம்பரை காமி. அடுத்து ஒன்று பாத்துக்க, பாருங்க மக்களே, பாருங்க. மறுபடியும் கட் பண்ணு. மறுபடியும் கட் பண்ணு. மறுபடியும் கட் பண்ணு. பாருங்க மக்களே, பாருங்க. அதாவது நடிகர்களுக்கு கூட இப்படி போன வராது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கோடு பாண்டி மனசுல மக்கள் வந்து எல்லாரும் மேல நம்பிக்கையும் உயிரையும் வச்சு கடைசியா என்னைய போன் அடிச்சு உயிரை வாங்குறியா? மறுபடியும் கட் பண்றா. எத்தனை நிமிஷம் ஓடிங்க? 150 150. இன்னும் 2.5 நிமிஷம் எடு. அப்படியே அந்த அண்ணன் காமிப்பான். அவர் சொல்லுவாரு இவர் வந்துட்டு எத்தனை போன் அட்டன் பண்ணாரு. இதை பார்த்தாரு. கட் பண்ணு. அப்படியே என்ன நீ வந்து எவ்வளவு நேரமா இருக்கீங்க? நாங்க வந்து ஒரு 5 நிமிஷம் உள்ள நிக்கிறோம். ஆனா கண்டினியூவா போன் வந்துட்டே இருக்கு. பொதுமக்களாகிய நம்மளே அவங்க ஏதோ ஒரு வேலையா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் போன் செய்யறது ஏதோ குறைச்சிருக்காங்க. அவங்களால போன் அட்டன் பண்ண முடியாது. அட்டன் பண்ணா வைத்தியம் பார்க்க முடியாது. தயவு செய்து பொதுமக்களான நம்மளே கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம். வேலை ஓட்டுறவனும் இருக்க மாட்டேங்கிறாங்க. என்னை தம்பி இது வரைக்கும் 10 பேருக்கு மேல வேலை சேர்த்துட்டேன். 10 பேரும் ஓட்டிட்டாங்க. சம்பளம் நல்ல சம்பளம் தான் கொடுத்தேன். முடியல, போனை அட்டன் பண்ண முடியல. நிமிஷத்துக்கு ஒரு போனேன். அதே சொல்ல 24 hours 24 மணி நேரமா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கோடு பாண்டிக்கு வந்துகிட்டே இருக்கு போனேன். ஏன் அப்படின்னா மக்கள் அந்த அளவுக்கு என் மேல உயிர் நம்பிக்கை வச்சுட்டிய. உங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்க இருக்கோம். இருந்தாலும் எங்களால பார்க்க முடிஞ்ச முடியும், வைத்தியம் பார்க்க முடியும். மூலிகை மருந்து வாங்கி தேங்க. இந்த நாள்பட பிரச்சனை, ரத்தக்கட்டு, சுருக்கு, வெறிக்கோசு, இந்த வாழ பிரச்சனை இது எல்லாமே நரம்பு கிடப்ப வந்து மாத்திடும். திருப்பி மூலிகை மருந்து முடிஞ்சா வாங்க. டோக்கன் இருந்துச்சுன்னா வைத்தியம் பாருங்க. இல்லையா அதே மருந்து வாங்கிட்டு போங்க. சொல்லுங்க ஐயா எங்களுக்கு டோக்கன் கொடுங்க, நாங்க வந்தா எங்களுக்கு கொடுங்கன்னா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 60 டோக்கன் மினிமம் மக்களை கேட்டா. இன்னும் அந்த போன் நம்பர் வரிசையை காமிச்சுட்டே போ, கட் பண்ணிட்டே போ, கட் பண்ணிட்டே போ. மக்களை காமி, எதிரே காமி, உள்ளே காமி. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீங்க கொண்டாந்து காமி. எத்தனை நேரம் காத்து கிடக்குது தம்பி?